சுகம் தருபவரே சோத்திரம் இயேசுயா நம்பத்தை கேட்பவரே எங்களை கண்ணோக்குகிறவரே, எங்களுக்கு வாழ்வு கொடுப்பவரே, எங்களை மீட்பெடுக்கிறவரே, இதோ இதோ இந்த நேரத்திலே உண்மையை நம்பினால் வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவரை முன்னாடி கொண்டிருக்கிறோம். அன்பு ஆண்டவரை எளிய மனப்படைத்தவர்கள் எளிய நிலையாக வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரை ஆசை பிள்ளைகளை கண்ணோக்க ஆண்டவரே, எங்களை விண்ணப்பத்தை நீங்கள் ஏற்றலும் ஆண்டவரே, குருவி உணர்த்தோடு குற்றம் செய்த உணர்வோடு வந்திருக்கிறோம். எங்களை மீட்டெடுக்கிறோம். புது வாழ்வு எங்களுக்கு காரும் ஆண்டவரே, ஆண்டவரை எங்களை பிள்ளைகளுக்காக இதை நான் துதித்துக் கொண்டிருக்கிறாரே. சிறப்பான வழிகளை வருடம் 10-12 வகுப்பை தேர்வு சந்திக்கிற பிள்ளைகளை உருவாக்கி வைக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை அதை எதிர்கொள்ள சக்தியும் உடைய சுகத்தையும் தாரும் ஆண்டவரே, தைரியத்தை தாரும் ஆண்டவரே. இதோ பிள்ளைகள் இதோ நல்ல பிள்ளைகள் குடும்பத்திற்கு பிறகு சேர்த்த பிள்ளைகளாக கருள் தாரும் ஆண்டவரே. மனநிலைகளோடு பலவிதமான சிந்தனைகளோடு வந்திருக்கிறோம். உடல் நோய்கள் எந்த நோய்களாக இருந்தாலும் சுகப்படுத்துவார்கள். மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் வெளியே சொல்ல முடியாதவர் இடத்தில் மட்டுமே அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ கண்டோக்க மாட்டவரே, கைவிட்டு விடாதே. அவர்களை ஆசீர்வதித்து மாட்டவரே, மருத்துவர்களை கைவிட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள். ஒன்றுமே முடியாது என்று எல்லாரும் விலகிச் சென்று விட்டார்கள். ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எங்களோடு பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டவரே, சுகம் தருவாயா ஆண்டவரே, சுகம் தருவாயா, இந்த பிள்ளைகளுக்கு சுகம் தருவாயா ஆண்டவரே. நாங்கள் எங்களை உச்சி போட்டு கொண்டிருக்கிறேன். இதோ நாங்கள் உங்களுடைய அருளை புரிந்து கொள்ள ஆட்சி தருவீர்கள் ஆண்டவரே. சக்தி கொடுத்ததற்காக புரிந்து கொள்வது சக்தி கொடுத்ததற்காக சுகப்படுத்திக் கொள்வதற்காக பாவிகளாக எங்களை வெற்றிக் கொண்டிருக்கிறார். பாவத்தை அவருக்கு பாவிகளை அல்ல ஓடி வந்தவர் எங்களை கரமடித்து எங்களை தூக்கி செல்கிற தெய்வம். நன்றி ஆண்டவரே, இதோட மதிய வேலையில் இதோடு நாங்கள் வாய்ப்பு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாதீர். நாங்கள் உதவி சென்றால் எங்களை பின்னால் ஓடி வருகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. எல்லா வல்லமை கொண்டவர், ஒன்றுமே இல்லாதவரை போன்ற இறங்கி வந்து ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மனதில் உள்ள ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அவரை துதியுங்கள். ஏனென்றால் இங்கே பலவிதமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. பல பேர் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள், பல பேர் உணர முடியாத ஒரு நிலை இருந்தாலும் அவருடைய வல்ல செயல்களின் இடத்தில் அரங்கேறி இருக்கிறது. அவர் இடத்தை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏராளமான மக்களுக்கு ஜெபிக்கிற போது அந்த வல்லமை அரங்கேறி கொண்டிருக்கிறது. நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது, புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே நாம் ஓடி வந்திருக்கிறோம். எங்களை தொட மாட்டார் ஆண்டவர், தொட மாட்டார் ஆண்டவர், தொட்டிருக்கிறார் ஆண்டவர், தொட்டிருக்கிறார். உணர்ந்து கொள்ளுங்கள். இதோ அவருடைய ஆசிரியை இந்த நேரத்தில் நாம் பெற்றுக் கொள்வோம்.